ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு இனிப்பு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதை நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க பாசிப்பயிரை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு. இதில் நீங்கள் கொஞ்சமாக வேணால் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். தண்ணி நிறைய சேர்த்துடாதீங்க, கரெக்டாக மூழ்கிற அளவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு இதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணியெலாம் வடிகட்டிட்டு நல்லா எடுத்தாச்சு. இப்போது நம்ம பாசிப்பருப்பு இனிப்பு சுண்டல் ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நீங்கள் அச்சு வெல்லம் சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அது கூடவே துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான பாசிப்பயிறு இனிப்பு சுண்டல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.